ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப்புக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த சீக்ரெட் டைரி அப்படிங்கிற மாதிரி. அதனுடைய போனஸ் பார்ட் தானே பார்க்க போகிறோம். அது கிட்டத்தட்ட போட்டு கூட 1 வீக்குக்கு 10 days ஆகிட்டுச்சின்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரிடா. கொஞ்சம் அக்கா வந்து ஒர்க் பிஸியில் வந்து கொஞ்சம் டைம் இல்லை, ரெக்கார்ட் பண்ணவே டைம் இல்லை. அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகி வருது. இனிமேல் வந்து வீக்லி 3 days அந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன்டா. ஐம் ரியலி சாரி. 1 day விட்டு 1 day வந்து கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அண்ட் அக்காவை வந்து கோவிச்சிக்காமல் அக்கா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அண்ட் என்னுடைய ஒர்க்கு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன்டா. ஐம் ரியலி சாரி அண்ட் கீப் சப்போர்ட்டிங்டா. அண்ட் பவி சிஸ்டர், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை. ஐம் ரியலி மிஸ் யூ யூனோ. நானும் வந்து வீடியோ போட்டெல்லாம் பார்க்குறேன், வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணியே கிட்டத்தட்ட வந்து 5 to 6 days ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மட்டும் கமெண்ட் வரல, நான் கடுப்பேருவன் பார்த்துக்கோங்க உங்களுடைய லிட்டில் சிஸ்டர். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒன் ஷாட்டில் நான் எதோடு முடிச்சிருப்பேன் அப்படின்னாக்க, நம்ம வயனுக்கு வந்து ஜிமின் ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஜியோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அவரை தான் வந்து அந்த பொண்ணை தான் வந்து லாஸ்ட் ப்ரீத் வரையும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது அந்த வயன் வந்து அந்த டைரி, அவருடைய சீக்ரெட் டைரியை வந்து லைக் வீடு க்ளீன் பண்ணும்போது கிடச்சிருக்கும். அதை எடுத்து படித்து தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் ஜெய்ஹோப் வந்து ஒர்க்கு போயிருந்திருப்பார். அந்த டைமில் தான் வந்து படிச்சுட்டு அவங்களே வந்து தப்பான முடிவு எடுத்து, லைக் தப்பான முடிவுனா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த வீட்டை விட்டே கிளம்பியிருந்திருப்பாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு. அண்ட் ஜேஹோப்புமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டில் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கதறி அழுந்திருப்பார். ஏன்டா என்னை விட்டு போன ஜியோனா அப்படின்ட்டு. அதோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது ஜேஹோப் நினச்சி பார்க்குறாரு, லைக் நிறைய விஷயங்கள் இந்த 3 years நடந்திருக்கும். அது எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஜேஹோப்புக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வரும்டா, லைக் இந்த ஃபேன் ஓட்டுற மாதிரி சவுண்டு வரும். ஆக்சுவலி ஃபேன் போட்டுட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சவுண்ட் வரும். அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் எதில் முடிச்சிருந்தேன் அதோட நான் கண்டினியூ பண்ணுறேன்டா. ஜேஹோப் வந்து அழுந்துட்டு இருக்கார் இல்லையா, அண்ட் நினச்சி பார்க்குறாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறாரு. என்னது அப்படின்னாக்க, ஜேஹோப்புக்கும் அந்த ஜியோனுக்கும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் இல்லையா. அவங்க 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டிருக்கும். ஜேஹோப்புக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்காது, பட் அந்த ஜியோனாவுக்கு வந்து அடிபட்டிருக்கும் ஜேஹோப்புக்கு. பட் லைட்டாக தான் அடிபட்டிருக்கும், ரொம்ப பலமாக இல்லை. பட் ஜியோனாவுக்கு ரொம்பவே பலமாக அடிபட்டிருக்கும் தலையில். அவர் அடித்து பிடிச்சி அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் கால் பண்ணுற அளவுக்கு நினைவு இருக்குது. அவருமே வந்து கால் பண்ணிவிட்டு அவருமே பயங்கி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஜேஹோப்புடைய பேரண்ட்டு, அப்புறம் ஜியோனோடைய பேரண்ட்டு, நம்ம ஜேகே எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமாக ஓடி வராங்க. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பிள்ளை, இதில் ஆக்சிடெண்ட் வேறு ஆகிட்டு 2 பேருக்கும் என்ன நிலமை அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வந்து நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலவே வந்து அடித்து பிடிச்சி வந்திருப்பாங்க. அண்ட் ஜேஹோப்புக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பலமாக அடி அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு அவருக்குமே அடி தான். லைக் ஃப்ராக்சர், கையில் ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர், இந்த மாதிரி. அவர் வந்து கண்ணு முழிச்சதுமே ஃபஸ்ட்டு கேட்குற கொஷினே, ஜியோனா எங்கே, ஜியோனா என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் நல்லா இருக்காள்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அண்ட் என் பேபி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் இது எதுக்குமே வந்து ஜேகேவும் சரி, அவங்களுடைய பேரண்ட்டு, ஜேஹோப்புடைய பேரண்ட்டு யாருமே வந்து பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் கண்ணு முடிச்சதுமே வந்து டாக்டர்ஸை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுமே போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் டாக்டர்கிட்டயே கேட்குறாரு, என் ஜியோனா என்ன பண்ணுறா, அவள் எப்படி இருக்கா, கொஞ்சம் சொல்லிங்க, அவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. ரொம்ப லைக்
காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு இந்த மாதிரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு யாருமே பதில் சொல்லலை அப்படின்னா எப்படி இருக்கும்? உயிரே இருக்காதில்ல. அந்த மாதிரி ஒரு மாதிரி பேனிக்கில் வந்து கேட்டுட்ருக்காரு. அண்ட் டாக்டருமே சொல்கிறாங்க ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு வந்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஜேஹோப் கத்துறாரு, போதும் நிறுத்துங்க, இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, என் ஜியோனா நல்லா இருக்கேன், என் பேபி நல்லா இருக்குது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் உங்கள் வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ட் டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜேஹோப், மனசு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அண்ட் ஜேஹோப்புக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளோதான், நான் இதுக்கு இன்னும் வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்ருக்காரு. அண்ட் இல்லை, தயவுசெய்து எனக்கு நல்ல விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் என்னையும் என் ஜியானாவையும் பிரிக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு. அண்ட் ஜேகேவுமே வந்து ஜேஹோப் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அண்ட் டாக்டர் சொல்கிறாங்க ஐம் சாரி, உங்களுடைய பேபியை என்னால் வந்து காப்பாற்ற முடியல, அது அபார்ட் ஆகிட்டு குழந்த, பட் ஜியோனா மட்டும் இருக்காங்க, பட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தலையில் ரொம்பவே பலமாக அடிபட்டிருக்கு. அந்த எங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் அவங்க பிழைக்கிறதும் ஏதாவது ஆகிறதும் அது வந்து அவங்களுடைய கையில் தான் இருக்குது, கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுமே வந்து ஜேஹோப்புக்கு மனசே உடஞ்சிருக்கும். குழந்தை போயிட்டு இப்போ ஜியோனாவும் வந்து அவரை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. நான் இப்போவே என் ஜியோனாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜேகேவுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக ஜேஹோ பார்த்துக்கலாம், அவள் ஐசியூவில் இருக்கா, நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு, பேனிக் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, எப்படி இருக்க சமாதானமாக இருக்க சொல்கிறீங்க? எப்படி நான் பேனிக் ஆகாமல் இருக்க முடியும்? என் ஜியோனா அங்கே உயிருக்கு போராடிட்டுருக்கா, நான் பேனிக் ஆகாமல் வேறு எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நான் இப்போவே என் ஜியோனாவை பார்க்கணும், தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் தூரத்தில் இருந்தா வச்சு என்னுடைய ஜியோனாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு ஜேஹோப்பு. அண்ட் ஜேகேவுமே சரி நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியவே இருந்து காட்டுறாங்க. பட் ஜேஹோப்புக்கு வந்து சரியாக தெரியல. நான் உள்ளே போயிட்டு பார்த்துக்கிறேனே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டாக்டர்ஸுமே சரி ஓகே, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ஜேகே தான் வந்து வீல் சேரில் தள்ளிட்டு போயிட்டு உள்ளே வந்து அந்த பெட்டு பக்கத்தில் ஜேஹோப்பை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த ஜியோனா இருக்கிற நிலமையை பார்த்துட்டு ஜேஹோப்புக்கு உயிரே இல்லை. லைக் தலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தலை ஃபுல்லாக கட்டு போட்டிருக்காங்க. கையில் காலில் எல்லாம் ஃப்ராக்சர். வயிறு வந்து இப்போ 4 மாதம் குழந்தை அப்படின்னா ஓரளவுக்கு வயிறு தெரியும் இல்லையா, இப்போது வயிறு எதுவும் தெரியல. நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் மெதுவாக வந்து ஜியோனா கையை தான் பிடிச்சிட்டு, ஏன் ஜியோனா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நம்ம குழந்தை போயிட்டு, பட் இப்போ நீ மட்டும்தான் எனக்குன்ட்டு இருக்க, ப்ளீஸ் என்னை விட்டு நீயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு, பட் இப்போது ரொம்ப உடஞ்சி போயிட்டு அழுகுறாரு. அண்ட் ஜேகேக்குமே வந்து அவ்வளோ கண்ணு கலங்குது. ஏன்னா இந்த பாசமாக சுற்றிட்டுருக்குறாங்களே அந்த மாதிரி இருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை விட இந்த அடிச்சுக்கிட்டு திரிவாங்கல்ல அந்த மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பாசம். லைக் இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தரால் தாங்க முடியாது. ஆக்சுவலி அண்ணா தங்கச்சி இந்த மாதிரினாவே ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. என்னுடைய லைஃப்லேயும் எனக்கும் ஒரு அண்ணா இருக்காங்கடா, ஒரே அண்ணா தான், தம்பி தங்கச்சி இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு கிடையாது, அக்காவும் கிடையாது, நானே அண்ணா அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தை பிறந்துட்டு இப்போ வரையுமே ஒரு விஷயம் அப்படின்னாக்க நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்குவோம். அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு லைக் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எங்கள் அண்ணா தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவான். எங்கள் அப்பா அம்மா வராங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா வந்துடுவான். அந்த மாதிரி வந்து ரொம்பவே
பாசம் எங்கள் அண்ணாக்கும் சரி எனக்கும் சரி. அந்த மாதிரி தான் எங்கள் ஜேகேவுமே. நீங்கள் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு அவரால் வந்து பார்க்கவே முடியல. ஜேஹோப் அங்கேயே விட்டுட்டு அவர் வெளியவே ஓடி வந்து அவர் ஒரு பக்கம் அப்படியே வெளியே நீல் டவுன் பண்ணிவிட்டு அழுறாரு. அண்ட் உள்ள ஜேஹோப், ஜியோனா ப்ளீஸ் நீ என்கிட்ட வந்துடுடா, நம்ம குழந்தை தானே, சரி நம்ம குழந்தை கடவுள்கிட்ட பத்திரமா இருக்கா, இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிடுன்னு நினைக்கிறாத, ப்ளீஸ் வந்துடு ஜியோனா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கதறி அழுகுறாரு. அண்ட் அவர் அந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு அழ அந்த ஜியோனா கண்ணில் இருந்தும் தண்ணி வருது. அண்ட் லைக் இந்த ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ரைஸ் ஆக அந்த பீட் சவுண்டெல்லாம் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்டதுமே அந்த நர்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டு டாக்டரெல்லாம் கூட்டி வராங்க. அண்ட் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த ஜியோனா வந்து கோமாவில் இருந்திருப்பாங்க. இப்போது ஜேஹோப் பேச அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஞாபகம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. பட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்களான்னா கண்டிப்பாக இல்லை, கண்ணு முழிக்கல. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் இதே மாதிரி பேசிகிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவருமே வந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. எவ்வளோ நேரத்துக்கு தான் அவரும் பேசுவார், ஏன்னா அவருக்குமே அடிபட்டிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அவரையுமே வந்து ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த ஜியோனா வந்து அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நார்மல் பழையபடியே கோமாக்கு போயிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 days ஆகுது. அந்த 2 daysமே வந்து அடிக்கடி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சு ஜேஹோப் வந்து வயனு லைக் அந்த ஜியோனாவை வந்து பார்க்க வந்துடுவார். அண்ட் இதே மாதிரி இருக்க சடனாக வந்து ஜியோனாக்கு வந்து இந்த பல்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் லைக் இந்த ஃபிட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வருது. அண்ட் அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கள்ல தலையில், அதிலேருந்து ப்ளீட் ஆகவும் ஆரம்பிக்குது. அண்ட் டாக்டர்ஸே ஒரு நிமிஷம் ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மயக்கம் இன்ஜெக்ஷன் அது இதுன்ட்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன ஏது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அண்ட் மறுபடியும் ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக தான் முடியுது. அண்ட் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் மறுபடியும் முடிஞ்சுமே 3 days ஆகிட்டு. அண்ட் ஜேஹோப் போயிட்டு பேசுகிறாரு. பட் அந்த ஜியோனா கிட்ட இருந்து ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை, நார்மலாக இருக்கா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 days கிட்ட வந்து அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த 16வது நாள் தான் வந்து ஜியோனா கண்ணே முழிக்கிறா. கண்ணு முடித்ததுமே எல்லாரையுமே பார்க்குறா. எல்லாரையுமே வந்து டாக்டர்ஸ் கேட்பாங்க இல்லையா, என்ன தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கேட்டாங்கடா, அக்காவுக்கெல்லாம் பயங்கரமாக கேட்டாங்க. அது கண்ணத்தை தட்டி தட்டி கேட்டாங்க, அம்மா நான் தெரியறேன்னா இது என்ன 1 2 3 சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் காட்டி கேட்டாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த ஜியோனாக்கும் கேட்குறாங்க, ஜியோனா உங்கள் பேர் என்ன அப்படின்னா ஜியோனாமே சொல்கிறாங்க, என் பேர் ஜியோனா அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு டயர்ட் வாய்ஸில் பேசுவாங்க இல்லையா, இவ்வளோ நாள் கோமாவில் இருந்துட்டு வாய்ஸ் என்ன கலகலான வரும், மெதுவாக தானே வரும், மெதுவாக சொல்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பா அம்மாவை காட்டுறாங்க, இது யாருன்னு தெரியுதா அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜேகேவை காட்டினதும் என் அண்ணா அப்படின்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஜேஹோப்புடைய அப்பா அம்மாவை காட்டினதும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஜேஹோப்பை வந்து கை காட்டி இது யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை எனக்கு அவங்க யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்ட் வாய்ஸில் அந்த ஜியோனா சொன்னதுமே ஜேஹோப்புக்கு மனசே உடஞ்சி போச்சு. என்ன நான் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி, ஜியோனா உனக்கு நான் தெரியலையா, நான் யாருன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இவர் பதட்டப்பட்டு கேட்க. அண்ட் டாக்டர்ஸுமே வந்து ஜேஹோப் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் பார்க்குறோம் என்னன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரவாக வந்து மறுபடியும் இந்த ஸ்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரிசல்ட்டுமே வருது. வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க கூப்பிட்டு, ஜியோனாக்கு கிட்டத்தட்ட அவங்க காலேஜ் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து இப்போ நடந்த வரையுமே இந்த ஆக்சிடெண்ட் ஆன வரையுமே எல்லாமே மறந்துடுச்சு. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்களுடைய லைஃப்பில் யாராச்சும் க்ராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து தான் மறந்துருக்கா. அண்ட் ஐ திங்க் ஸோ வந்து ஜேஹோப்புமே வந்து அந்த டைமில் தான்
பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சர்டைன் பீரியடில் நடந்த எல்லாத்தையுமே வந்து ஜியோனா மறந்துட்டாங்க. அண்ட் இன்கேஸ் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக வருது ஞாபகம் அப்படின்னா ஓகே, பட் நீங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஞாபகம் வர வைக்காதீங்க, அது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஜேஹோப்புக்கு அவ்வளோதான் மனசே இல்லை, அவ்வளோதான் உடஞ்சிட்டாரு. எப்போ ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியல, ஞாபகம் இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 10 வருஷம், எப்போ வேணாலும் ஞாபகம் வரலாம். ஆனால் அது எப்போ வரும்னுட்டு நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து புஷ் பண்ணாதீங்க, அவங்களுடைய பிரைன் வந்து தானாக செயல்படணும், நம்ம வந்து புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே ஜேஹோப்பால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் ஒரு 15 days அந்த மாதிரி ஜியோனாவை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நேராக வந்து வேறு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை, ஜேகே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஜேஹோப் வீட்டுக்கு போகலை. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜேஹோப் வந்து ரொம்பவே வந்து அழுகுறாரு. ஏன்னா ஜியோனா வந்து அவங்களுடைய பெட்ரூமில் தான் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தானே இருப்பாங்க. அண்ட் ஜேஹோப் வந்து இல்லை, என் வயன் இல்லாமல் என்னால் ஒரே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய அழுகுறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்த ஜேஹோப்புடைய பேரண்ட்டுக்கும் சரி, ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கும் சரி தாங்கவே முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஜேஹோப்பும் சரி ஜியோனாவும் சரி எவ்வளோ லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவங்களாலேயும் வந்து சடனாக வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா புஷ் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதுக்காகவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜேஹோப், ப்ளீஸ் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்து என்னுடைய ஜியோனாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் தள்ளி இருக்க முடியாது ப்ளீஸ், அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அவள் இல்லைன்னா நான் இல்லை. என்கிட்ட இருந்து என் ஜியோனா என்னை மறந்துட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் ஜியோனாவை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் ஜியோனாவை. அவள் ஜியோனாக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை நம்பி என் ஜியோனாவை என்கிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் ரொம்பவே வந்து கதறி அழுகுறாரு. அண்ட் அவங்க பேரண்ட்டுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுமே வந்து ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து சரிப்பா இப்போது ஜியோனா மறந்துட்டா இல்லையா, சரி பரவாயில்ல, புதுசாக நீ வந்து மெமரியை க்ரியேட் பண்ணு, அதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஜியோனா வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க இல்லையா, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு ஒரு 3 month அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கழித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ஜியோனாக்கு வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோனா அப்படிங்கிற பேரை தவிர்த்து அது ஆக்சுவலி வந்து ஜியோனாவுடைய ஃபுல் நேமே ஜியோன் வயன், அதுதான் அவருடைய ஃபுல் நேம். அண்ட் ஜியோன் வயன் ஆகிய நீ ஜேஹோப்பை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து இவ்வளோ நேரம் வந்து ஜியோனா சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, இனிமேல் வந்து ஜியோனாக்கு பதிலாக ஒயன் சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபுல் நேம் வந்து ஜியோன் ஒயன் தானே. அண்ட் இங்கே ஒயனுமே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜேஹோப்புடைய ஃபேஸ்லாம் பார்க்கவே இல்லை, பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டாயத்துக்காக ஒயன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒயனுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஏதோ நிச்சயம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயனுமே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க, பேரண்ட் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னுட்டு. அண்ட் இந்த பக்கம் ஜேஹோப்புக்கு அவ்வளோ சந்தோஷம், என் ஜியோனா என்கிட்டே வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கார். இந்த பக்கமும் ஜேஹோப்புமே கேட்குறாங்க, ஜேஹோப்பா ஆகிய நீ ஜியோனோ என்னை திரும்ப செய்துக்குள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அவருமே சம்மதம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அண்ட் ட்ரிங்க் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜேஹோப் வந்து அவர் வந்து மெதுவாக 4/8 தான் கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கிஸ் பண்ணி எவ்வளோ நாளாச்சு, கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிட்டு நான் ஒயனுக்கு கிஸ் பண்ணி. லாஸ்ட்டாக அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அவன் என் தோளில் சாஞ்சிட்டு வந்தால காரில், அப்போ நான் கிஸ் பண்ணாவில்ல, அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை, நீ இப்போ தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமே அவர் ஞாபகம் வச்சு அவ்வளோ லைக் ரசிக்கிறார் உங்களை, அவ்வளோ லவ் பண்ணுறாரு. டீப் லவ் இன்னும் வந்து லைக் ஒரு மாதிரி லவ் பண்ணுவோம் இல்லையா,
அந்த மாதிரி லவ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஜேஹோப் வந்து அதே மாதிரி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல. நீங்களும் ஜேஹோப்புமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்தீங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. அதுக்கப்புறம் வேறு வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே விட்டுட்டு, லைக் அது சொந்த அப்பார்ட்மெண்ட் தான், அப்படியே விட்டுட்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து லைஃப்பை வந்து நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணல. செப்பரேட் பெட்ரூமில் தான் இருக்கீங்க. அவருமே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போனதுமே உன்னுடைய ரூம் இங்கே இருக்குது, என்னுடைய ரூமுக்கு பக்கத்தில் தான், உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் நீங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்களுமே வந்து போயிருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஜேஹோப்புமே வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க மறுபடியும். லைக் அவர் ஒவ்வொரு விஷயம், அவருக்கு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு விஷயமே பார்த்து 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 பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ நீங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அப்படியே வந்து லைஃப் போயிட்டு 3 வருஷம் ஆகிட்டு இந்த 3 இயர்ஸில் ஜேஹோப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சுருந்துருக்க மாட்டார். ஏன்னா இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைக் அவர் வந்து அப்ரோச் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பழைய ஞாபகம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 3 வருஷமுமே வந்து உங்களை விட்டு தனியாகவே இருந்திருப்பார். உங்களை அப்ரோச்சே பண்ணியிருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கே வந்து அவர் மேலே கோபம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா 3 இயர்ஸ் வந்தால் நீங்களே போய் வாலண்டியராக பேசினாலும் மனுஷன் வந்து ஒதுங்கி தான் போயிருந்திருப்பார். உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருந்திருக்க மாட்டார். ஒரு நிமிஷம் கூட உட்காந்து பேச மாட்டார். ஏன்னா இன்கேஸ் அப்படி பேசும்பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட்டா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதுக்காகவே அவள் என் கூட இருந்தாவே போதும், என் வயன் என் கூட இருந்தால் போதும், என் ஜியோனா இருந்தால் போதும், அவள் என்னை ஞாபகம் வச்சுக்கணும், என் ஞாபகம் அவளுக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இல்லை, என் ஜியோனா என் கூட இருக்கணும், எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில் அவர் இந்த 3 வருஷமே வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பார். அண்ட் இது எல்லாத்தையுமே தான் வந்து இங்கே ஜேஹோப் வந்து இங்கே நினச்சி பார்த்துட்ருக்காரு. மனுஷன் அப்படி கதறி கதறி அழுகுறாரு. ஏன் ஜியோனா என்னை விட்டு போனேன், ஏன் என்னை விட்டு போனேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, நான் இல்லை அப்படின்ட்டு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழுகுறாரு. அண்ட் உடனே ஜேகேக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த ஜேகேவுமே அங்கே இருந்துட்டு என்ன ஜேஹோப் இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு தெரியுது நீங்கள் எல்லாமே ஒயன் நல்லதுக்காக தான் பண்ணிங்கன்ட்டு, பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கலாம்ல அவளை அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுமே வந்து ஜேகே அங்கேருந்து பதட்டமாயிட்டு ஜியோனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜேஹோப் கேட்டிருந்துருப்பாரு அங்கே ஜியோனா வந்தாலான்னுட்டு, பட் நோ, ஜேஹோப் இல்லை வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் இந்த பக்கம் ஜேகேவுமே சரி கார் எடுத்துகிட்டு வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் ஜேஹோப்புமே சரி கார் எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி தேடிட்டு இருக்க ஸ்ட்ரீட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லாத்தையுமே தேடுறாங்க. பட் உங்களுக்கான ஒரே ஒரு அறிகுறி கூட இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ஜேஹோப்புக்கு வந்து ஒரு கால் வருது. அண்ட் அவருமே வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சார், நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். அண்ட் இந்த மொபைல் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த லேடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு தலையில் பலமாக அடிபட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இங்கே ஜேஹோப்புக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான், அவருக்கே வந்து உயிரே போயிட்ட மாதிரி இருக்குது. அண்ட் உடனே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பக்கம் வந்து ஜேகேக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அண்ட் அவருமே சரி அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன், நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து முன்னாடி அந்த வால்பேப்பரில் எல்லாம் வந்து எமர்ஜென்சிக்குன்ட்டு வந்து நம்பர் சேவ் பண்ணுவோண்டா, அந்த மாதிரி வந்து இன்கேஸ் வந்து யாராச்சும் மொபைல் ஆன் பண்ண தெரியல அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் முன்னாடி இருக்க நம்பரை பார்த்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைலில். அந்த மாதிரி தான் வந்து ஜியான் வயனாகிய நீங்கள் வந்து ஜேஹோப்புடைய நம்பரை வந்து எமர்ஜென்சிக்குன்ட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க முன்னாடி ஸ்க்ரீனில்.
அதை பார்த்துட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனீங்க இல்லையா, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கும் உங்களுக்கு போக பிடிக்கல, அதுக்காகவே அப்படியே நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது சிக்னல் போட்டிருப்பாங்க, பட் அம்மினி பார்க்காம போயிட்டு காரை வந்து இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜேஹோப் கால் வந்திருக்கும். அண்ட் ஜேஹோப்புமே வந்து அடித்து பிடிச்சி ஓடி வர்றாரு. வந்து ரிசப்ஷனில் எந்த ரூம் அப்படிலாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அண்ட் டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோ கிரிட்டிக்கல் கிடையாது, கரெக்ட் டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி ஒயன் வந்து இங்கே தானே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஆமாண்டா, அது ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்களையும் ஜேஹோப்புமே அதே ஹாஸ்பிட்டல் தான். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்புமே வந்து ரொம்ப லைக் அந்த பேனிக்கில் இருந்து கொஞ்சம் இப்போ தான் ரிலீஃப் ஆகிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் ஜேக்கோவுமே வராரு. வந்து கேட்டதுமே கொஞ்சம் இப்போ நார்மலாக தான் இருக்காங்க, அவ்வளோ வந்து காயம் இல்லை, தலையில் தான் அடிபட்டிருக்கு, பட் இப்போது சீரியஸ் இல்லை, இப்போ நார்மலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த ஜியான் ஒயன் வந்து கண்ணை முழிக்கிறாங்க. அண்ட் அந்த 2 நாளுமே ஜேஹோப் வந்து ஜியானை விட்டு ஒயனை விட்டு நவரவே இல்லையே, பக்கத்துலேயே தான் இருக்கார். ஏன் ஒயன் இந்த மாதிரி பண்ணுறா, ஏன் ஜியோனா இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகணுன்னு நீ முடிவு எடுத்துட்டல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, 3 வருஷம் ஏன் என்னை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கீங்க அப்படின்ட்டு என்கிட்ட சட்டையை பிடிச்சி 4 கன்னத்தில் அரைஞ்சி என்கிட்ட பதில் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னுட்டு. பட் அதை எதுவும் கேட்காம நீயா ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு நீயே கிளம்பிட்டல்ல. என்னுடைய 3 ஃப்ளோரும் நீ தான், என்னுடைய ஜியோனாவும் நீ தான், என்னுடைய ஒயனும் நீ தான், இது எதுவுமே உனக்கு தெரியாமல் போயிட்டில்ல அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்லி அப்படியே அழுகுறாரு. அந்த 2 நாளுமே அந்த மாதிரி தான் ரொம்பவே வந்து உங்களை டேக் கேர் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் 3ஆவது நாள் கண்ணை திறக்கிறீங்க. அண்ட் கண்ணை திறந்ததுமே பார்த்தா ஜேஹோப் வந்து உங்களுடைய கையை பிடிச்சிட்டு அந்த கை மேலே வந்து அப்படியே தலையை சாய்ச்சி தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்களுமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே தூங்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு டெய் எதிரடா அப்படிங்கிறீங்க. ஜேஹோப்புக்கு வந்து அவ்வளோதான் லைக் நெருப்பு பற்ற வச்சா டக்குன்னு கையெடுப்போம் அந்த மாதிரி மனுஷன் டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஒயன் அப்படிங்கிறாரு. ஒயனா என்ன ஒயன், என்னை ஜியோனான்னு தானே கூப்பிட்டு இருந்தேன், இப்போ என்ன புதுசாக ஒயனு அப்படின்ற மாதிரி நீங்கள் பழையபடி ஆரம்பிக்க ஜேஹோப்புக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்னடா மரம் மாதிரி நின்றுட்டுருக்க பைத்தியக்கார பையலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த ஆரம்பிக்க ஜியோனா அப்படிங்கிறாரு. என்ன ஜியோனா ஸ்லோ மோஷனில் கூப்பிட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து காட்டு கத்தல். ஜேஹோப்புக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே ஓடி வராரு. வெளியே ஓடி வந்து டாக்டர் அப்படின்றாங்க. டாக்டருமே ஓடி வராங்க. என்னாச்சு ஜேஹோப் அப்படின்னு. இல்லை ஒயனு அப்படிங்கிறாங்க. என்ன ஒயனா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்பு சொல்லியே முடிக்கல. டாக்டர் ஜேஹோப்பை விட்டு ஓடியே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் தான் மெதுவாக எந்த உட்கார பார்க்குறீங்க. அண்ட் டாக்டருமே வந்து படுங்க ஒயன் அப்படின்றாங்க. நீங்களும் படுத்துட்டீங்க. என்னாச்சு டாக்டர் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சின்னதாவா, அது எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு, காரன் நேராக வந்து இடிச்சிட்டான் பைத்தியக்கார பையன், இவன் கண்ணு மண்ணு தெரியாமல் எங்கேயோ போய் இடிச்சு விட்ருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த. டாக்டரா என்ன சொல்கிறீங்க ஒயன் அப்படிங்கிறாங்க. ஒயனா எல்லோரும் என்ன ஜியோனா தான் கூப்பிடுவாங்க, இது என்ன புதுசாக ஒயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த. டாக்டருக்குமே வந்து ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஒயன், உங்களுக்கு தலையில் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்குல்ல, அதனால் வந்து உங்களுக்கு ஸ்கேனெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வீல் சேரில் உட்கார வச்சு இழுத்துட்டு போயிட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே என்னது ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அண்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததில் ரிசல்ட் வந்துட்டு அண்ட் ஜேஹோப்புடைய ஃபேமிலி ஜேக்கியோடைய ஃபேமிலி ஜேஹோப்பு எல்லாம் வந்து கும்பலாக வந்து டாக்டர்கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் டாக்டருமே சொல்கிறாங்க, என் தங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஜியோனாக்கு பல சில ஞாபகம் வந்துட்டு
அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் தான் ஜேஹோப்பில் கையிலே பிடிக்க முடியல. என்ன என் ஜியோனாக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டா அப்படின்னா, ஆமாம் ஜேஹோப், அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துலையும் மறுபடியும் அடிபட்டுருச்சு, அதனாலவே அவங்களுக்கு மெமரி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த 3 வருஷத்துல இருந்தது அதை மறந்துட்டாங்க, அவ்வளோதான், அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஞாபகம் எதில் இருக்குது அப்படின்னாக்க, அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட்டு அதில் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் நடந்தது எதுவுமே வந்து உங்களுடைய ஜியோனாக்கு ஞாபகம் இல்லை. அதையுமே வந்து ஞாபகப்படுத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க. லைஃப் இப்போது ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் பல்ல காட்டுறதுல எனக்கும் தெரியுது, ஜியோனாக்கு உங்களை ஞாபகம் வந்துட்டு அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. அண்ட் ஜேஹோப்புக்கெல்லாம் அவள் தான் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாரு. அண்ட் ஜேஹோப்புடைய ஃபேமிலியெல்லாம், ஆஹா மகனே ஞாபகம் வந்துச்சுட்டு, என் பிள்ளைக்கும் ஞாபகம் வந்துருச்சான், இனிமே பாரு என் பிள்ளையும் சரி உன்னையும் சரி கையிலே பிடிக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கொஞ்சம் ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப்புமே வந்து மின்னல் வேகத்தில் ஓடி வராரு. ஏடையே என் செல்ல குட்டி என் பட்டம்மா அப்படின்ட்டு ஓடி வர, என்னடா பட்டம்மா எங்கடா என் புள்ள அப்படின்றீங்க, அது வந்து ஜியோனா அப்படின்றாரு. அண்ட் உங்களுக்குமே புரிஞ்சு போச்சு, அப்போ இல்லையா என் பிள்ளை இல்லையா என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணு கல்லுங்க. ஜியோனா அது ஒரு ஆக்சிடெண்ட்டுமா, ப்ளீஸ் அதை விட்டுரு அப்படி, நம்ம பிள்ளை வந்து கடவுள்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கடவுள் கேட்டால் இன்னொரு பிள்ளை கூட நமக்கு கொடுப்பாங்க, ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களுமே ஓகே அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு ஜேஹோப்பை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை 2 பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வர்றாங்க. என்னடா எரும மாடை அப்படின்றீங்க, என்னடி குள்ளச்சி குள்ள வாண்டே அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேகேவுமே வந்து மெதுவாக வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அண்ட் உங்களுக்குமே வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா, ஜேஹோப்புடைய அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒன் வீக்குக்கு அப்புறம் மறுபடியும் வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ எந்த வீட்டுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து இருந்தீங்களே அந்த வீட்டுக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அது ஞாபகம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜேஹோப் வந்து அந்த வீடு அப்படியே இருக்கட்டும், என் செல்லக்குட்டி என்ன இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, அதுக்கப்புறம் இருமா எங்கள் ஆத்தா போயிட்டு ஆரத்தி எடுத்துன்னு வராங்களா இருமா அப்படின்ட்டு அவங்க அம்மாலாம் வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஜேஹோப்புக்கும் சரி ஆரத்தியெல்லாம் எடுத்து வாடா நீ போய் தொடடா என் பிள்ளை வரட்டும் முதல்ல அப்படின்ற மாதிரி ஜேஹோப்புள்ள ஒரு பக்கம் தள்ளி விட்டு, உங்களை தான் வாமா ஃபஸ்ட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாடா என் அப்பு தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போயிட்டு அண்ட் விளக்கெல்லாம் கொளுத்துறீங்க. ஆண்டி பார்த்தீங்கள என் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வரேன், இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் கூட பார்த்தா இந்த ரூம் நல்லா தான் வச்சுன்னுக்குறான் க்ளீனாக, பரவாயில்ல பையனுக்கு அம்மட்டு பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜேஹோப் எல்லாமே வந்து ஒரு பக்கம் லைக் அவர் அந்த கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்திருப்பார், உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க எடுத்துகிட்டு வரலான்ட்டு. அண்ட் அவர் அந்த கிச்சன் டோர் அந்த சவத்துக்கே சாஞ்சிட்டு எல்லாமே பார்த்து ஒரு சட்டிலான ஸ்மைல், என் ஜியோனா எனக்கு கிடச்சிட்டா, என் ஒயன் எனக்கு கிடச்சிட்டா, என் 3 ஃப்ளோர் எனக்கு கிடச்சிட்டா, இப்போது எனக்கு வேறு எந்த கவலையுமே இல்லை, எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு என் 3 ஃப்ளோர் தான் எனக்கு எல்லாமே, என் லைஃப், என்னுடைய ஹார்ட், என்னுடைய ப்ரீத் எல்லாமே என்னுடைய 3 ஃப்ளோர் தான், அவளே என்கிட்ட இருக்கா அப்படிங்கும் பொழுது வேறு என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ட்டலான ஸ்மைல். அண்ட் நீங்களும் பார்க்குறீங்க என்னடா பல்ல காட்டுற அப்படின்னு, அவர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைக் தலையை மட்டும் ஆட்டுறாரு. அண்ட் நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க, அவருமே சிரிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த போனஸ் பாட்டை நான் முடிக்கிறேன்டா, இது ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னுட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி சாரி, ஏன் அப்படின்னாக்கா வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகுது அண்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் சிஸ்டர் பவி சிஸ்டர் நீங்கள் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவேன், கடுப்பாயிடுவேன், ஓகேவா. அண்ட் சங்கி சிஸ்டர் நீங்களும் தான், ஓகே. அண்ட் பாய், டேக் கேர்.